ஆமா ஆமா, நான் சொல்லிடுறேம்மா. நான் சொல்றதெல்லாம் உண்மை. என்னை இந்த அளவுக்கு பண்ண சொன்னது அந்த ரோகிணி தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொர்ணா ரோகிணி மேல பழிய போட்டு பேச, உடனே இங்க விஜயா இருந்துகிட்டு, என்னது அந்த ரோகிணியா? ஆமாம்மா, அவங்க தான். இந்த மாதிரி மீனாவால தான் அந்த வீட்டை விட்டு நான் வெளியே வந்ததுக்கு காரணம். அதனால அந்த மீனா அந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பணத்தை கொடுத்தாங்க. அதனால தாம்மா இப்படியெல்லாம் பண்ணேன், என்னை விட்டுடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொர்ணா சொன்னதை கேட்டதும் உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு, விஜயா பாத்தியா, எல்லாமே அந்த ரோகிணி பண்ண காரியம். ஆனா நீ இது தெரியாம இது ஒரு சாமியாருன்னு சொல்லிட்டு இந்த பொம்பளைய நம்பி நம்ம வீட்டு மருமகளை நீ வீட்டை விட்டு அனுப்பியிருக்க. நீ செய்ததுதான் மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை அண்ணாமலை பேச, உடனே இங்க விஜயா இருந்துகிட்டு, ஏய் எல்லாமே ஒன்னால தாண்டி, ஒன்னால தான் இப்போ நான் இங்க அவமானப்பட்டு நிக்கிறேன். என் கண்ணு முன்னாடியே நிக்காத, இங்க இருந்து போயிடு அப்படின்னு விஜயா சொல்ல, அங்க இருந்த முத்துவோ, அம்மா அது எப்படி இவளை அப்படியே விட்டுட முடியும்? போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். போலீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து இவளை புடிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பார்லர் அம்மாவுக்கு இருக்கு. சீதா, இங்க நடந்த விஷயத்துல உன் விஷயத்த நான் மறந்துட்டேன். இந்தா இந்த நகையை புடி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த சீதா கிட்ட இங்க முத்து நகையை கொடுக்க, அதை வாங்கி பார்த்ததும் இங்க சீதாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள, நீங்க மட்டும் இந்த அளவுக்கு உதவி பண்ணலனா கண்டிப்பா சீதாவோட வாழ்க்கை என்ன ஆகி இருக்கும்னு நாங்க நினைச்சு கூட பார்க்க முடியல. உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவோட அம்மா சந்திரா சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இங்க மீனா இருந்துக்கிட்டு, சரிங்க நான் கிளம்புறேன். அம்மா வாமா போலாம். மீனா, இப்போ நீ எங்க கிளம்புற? அதான் உண்மையை நிரூபிச்சாச்சுல. அம்மா சொல்லியிருக்காங்க, அவங்க கையால வாமா மருமகளேன்னு சொல்லி உன்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரேன், உண்மையை நிரூபிச்சான்னு. அதனால இப்போ அம்மா உன்னை ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடுவாங்க. என்னம்மா நான் சொல்றது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அண்ணாமலை இருந்துகிட்டு, என்ன விஜயா முழிச்சுக்கிட்டு இருக்க? வீட்டை விட்டு மீனாவை அனுப்பும் போது மட்டும் ரொம்ப வேகமா அனுப்புனல, இப்ப மட்டும் மீனாவை வீட்டுக்குள்ள கூப்பிடுறதுக்கு உனக்கு கசக்குதா? அவங்க சொன்ன மாதிரியே அந்த சாமியாடி பொம்பளை ஒரு திருட்டு பொம்பளைன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டாங்க. அப்போ நீ மீனாவை ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு வா. ஏன்பா முத்து, போப்பா போய் அந்த ஆரத்தி எடுத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல, முத்துவுமே பூஜை ரூம்ல இருந்து அந்த ஆரத்தி தட்டை எடுத்துக்கிட்டு வந்து இங்க விஜயா கிட்ட கொடுக்க, விஜயாவோ அண்ணாமலை சொன்னதுக்காக அங்க மீனாவை வா மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முகத்தை கோபமாவே வச்சுக்கிட்டு அங்க வேற வழி இல்லாம விஜயா ஆரத்தி எடுத்து மீனாவை உள்ள கூப்பிடுறாங்க. வா மீனா, சந்தோஷமா வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து, அண்ணாமலை, ரவி, ஸ்ருதின்னு எல்லாருமே வீட்டுக்குள்ள கூப்பிட, அங்க இருந்த முத்துவோ, மீனா எப்படியோ நாம உண்மையை கண்டுபிடிச்சதுனால நீ வீட்டுக்குள்ள வந்துட்ட. ஒருவேளை உண்மையை கண்டுபிடிக்க முடியலன்னா அம்மா கண்டிப்பா ஒன்னதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியவே வச்சிருப்பாங்க. நல்ல வேலை எப்படியோ வந்தாச்சு. ஆனா இனிமே அந்த பார்லர் அம்மாவை நான் சும்மா விட மாட்டேன். டேய் சத்யா, உனக்கு அந்த பார்லர் அம்மா வீடு தெரியும்ல, என் கூட வா. என்னங்க இப்போ எதுக்காக வா சொல்றேன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து மீனாவையும் அங்க இருந்த சத்யாவையும் அழைச்சிக்கிட்டு நேரா அங்க ரோகிணியோட வீட்டுக்கு போறாங்க. மாமா இதுதான் மாமா அந்த ரோகிணியோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க சத்யா சொல்ல, மீனா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவை அழைச்சிக்கிட்டு முத்து அங்க ரோகிணியோட வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள முத்துவும் மீனாவும் வர, கிருஷோ மீனாவை பார்த்துட்டு வேக வேகமா வந்து, ஆண்டி வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிட, வந்த முத்துவும் மீனாவும், ஏய் பார்லரம்மா எங்க இருக்க? டே கிரிஷ், உன் அம்மா எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து கோபத்தோட கேட்க, அம்மா அம்மா அப்படின்னு கிரிஷ் கூப்பிட்டதும் இங்க ரோகிணி மெதுவா ரூம்குள்ள இருந்து வெளியே வராங்க. என்ன எதுக்காக இப்போ என் வீட்டு வாசலுக்கு வந்திருக்கீங்க? என் வீட்டு வாசலுக்கு வர உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி பேச, அடச்சி வாய மூடு, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நீ அந்த வீட்டை விட்டு போயும் திருந்தாம இப்படி என்ன அந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு திட்டம் போட்டு கடைசியில என்னையே வீட்டை விட்டு அனுப்பிட்டல, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா ரொம்ப கோவத்தோட ரோகிணியை பார்த்து பேச, என்ன மீனா வாய் ரொம்ப தான் பேசுறீங்க? நான் அப்படி என்ன பண்ணேன்? நீங்க எதுக்காக அந்த வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு நான் எப்படி காரணமா இருப்பேன்? எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா கேட்க, புரியலையா? என்னங்க அந்த வீடியோவை எடுத்து போட்டு காட்டுங்க, அப்பதான் இவளுக்கெல்லாம் உண்மை என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீனா சொல்ல, முத்துவோ சொர்ணா பேசின அந்த வீடியோவை அப்படியே ரோகிணி கிட்ட போட்டு காட்ட, அங்க சொர்ணா இந்த மாதிரி மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதுக்கு முக்கிய காரணமே அந்த ரோகிணி தான் எனக்கு பணத்தை கொடுத்து குறி சொல்ல சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த அங்க சொர்ணா சொல்ல சொல்ல இதை பார்த்ததும் இங்க ரோகிணிக்கு ரொம்ப பதட்டமாகுது. என்னது நானா?
மீனா, நான்லாம் எதுக்காக இப்படியெல்லாம் நான் பண்ணல. எனக்கு சத்தியமா இதற்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்ல, அடச்சி வாய மூடு. அப்படியே பெரிய உத்தமி மாதிரி இங்க நடிக்காத சரியா? நீ எப்படிப்பட்ட ஃப்ராடுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வீட்டை விட்டு வெளியே போற போக்குல என்னையே என் புருஷன்கிட்ட போட்டு கொடுத்தவ தானடி நீ. சொல்லு, உண்மையை சொல்லு. எதுக்காக இப்படி பண்ண? நான் அந்த வீட்டில் இருக்கிறதுனால உனக்கு என்னடி பிரச்சனை? அன்னைக்கு பூக்கடையில் நான் இருந்துகிட்டு இருக்கும்போது கூட ரொம்ப திமிரா வந்து நான் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், அதனால நீ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா கர்வமா சிரிச்சுட்டு போனேன். அப்பவே எனக்கு உன் மேல சந்தேகம். ஸ்ருதி கூட சொன்னாங்க. ஆனா இப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. எதுக்காக அந்த சொர்ணாவை வச்சு இப்படி ஒரு நாடகத்தை நடத்தின சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பார்த்து பயங்கர கோவத்தோட மீனா பேசிக்கிட்டு இருக்க ரோகிணியோட அம்மா அங்க ரூமுக்குள்ள இருந்து வந்து, மீனா கோவப்படாத மீனா, எனக்கு தெரிஞ்சு ரோகிணி அந்த மாதிரி எல்லாம் பண்ணலமா, இதுல வேற ஏதோ சதி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, என்ன பெரிய சதி? உங்க பொண்ணே ஒரு சதிகாரி தான். அவ தான் இப்படியெல்லாம் திட்டம் போட்டு பண்ணிருக்கா. அதான் அந்த சொர்ணாவே வாயை திறந்து உண்மையை சொல்லிட்டு போயிட்டாலே. ஏய் ரோகிணி, இன்னொரு தடவை என்னோட வாழ்க்கையில நீ குறுக்க வந்தன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அங்க இருக்கு பாரு விளக்கமாறு, அதுக்கப்புறம் அது உன் மேலதான் விழும். சொல்லிட்டேன். என்னங்க வாங்க, இவ முகத்துல முழிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த முத்துவை அழைச்சுக்கிட்டு மீனா அங்க இருந்து கிளம்ப, உடனே ரோகிணியோட அம்மாவோ, ஏ கல்யாணி, என்னடி நடக்குதுங்க? மீனா எவ்வளவு நல்ல பொண்ணு, அவளை போய் எதுக்காகடி வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நீ திட்டம் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி அம்மா கேட்க, ஐயோ அம்மா, நிலமை புரியாம நீ வேற பேசாத. நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல. முதல்ல நான் போய் அந்த சொர்ணாவை பார்க்குறேன். எதுக்காக அவள் மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் என்னை பற்றி எதுக்காக தப்பு தப்பாக சொல்லியிருக்கான்னு அவளை பார்த்து கேட்டால் தெரியுமா? நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக இங்கே பேக் எடுத்துக்கிட்டு நேராக அங்கே ரோகிணி அங்கே ஸ்டேஷனில் இருக்க சொர்ணாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க. சொர்ணாவையும் இங்கே பார்த்து ரோகிணி இருந்துக்கிட்டு, ஏய் சொர்ணா, உண்மையை சொல்லு. நானா உன்னை மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுங்கிறதுக்காக பணத்தை கொடுத்து குறி சொல்ல சொன்னேன்? சொல்லு, எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். அப்படி நீ சொல்லலைன்னா அதுக்கப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி அங்க சொர்ணாவை பார்த்து மிரட்ட, ஆமா ஆமா நீங்க தான் சொன்னீங்க. ஏய் இங்க பாரு, நான் மனோஜை எப்படியாவது என் பக்கம் இழுக்கணுங்கிறதுக்காக தான் உன்கிட்ட பணத்தை கொடுத்து அப்படியெல்லாம் நடந்துக்க சொன்னேனே தவிர மற்றபடி மீனாவை வீட்டை விட்டு அனுப்பணும்னு நான் உங்ககிட்ட பேசவே இல்லை. சொல்லு, யார் சொல்லி என்ன போட்டு கொடுத்த? நீ யார் சொல்லி மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பார்த்த? எனக்கு இப்போ உண்மை தெரிஞ்சாகணும். உனக்கு நான் எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன், நீ என்கிட்ட சொல்லு. இல்லை உன்னை நான் வெளியே கூட கூட்டிட்டு வரேன். என்னம்மா சொல்றீங்க? என்ன ஜெயிலிருந்து வெளியே கூட்டிட்டு வரீங்களா? ஆமா, இங்க பாரு, நீ எனக்கு உண்மையை சொன்னா நான் உன்னை ஜெயிலிருந்து உன்னை வெளியே கூட்டிட்டு வருவேன். அதுக்கான ஏற்பாடை நான் உடனடியாக பண்ணுவேன். சொல்லு, யார் சொல்லி என்ன போட்டு கொடுத்த? எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். எதுக்காக மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி ஒன்னா அங்க சொன்னா கிட்ட கேட்க, என்ன மன்னிச்சிருமா, அந்த சிந்தாமணி சொல்லிதான் அவ வீட்டை விட்டு அனுப்புனேன். அங்க இங்கன்னு 5க்கும் 10க்கும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்பதான் சிந்தாமணி அக்கா வந்து இந்த மாதிரி பணத்தை கொடுத்து நீ மீனாவை வீட்டை விட்டு அனுப்பணும், என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிக்கிட்டேன்னா நீ ரோகிணி பேரை சொல்லி தப்பிச்சிரு, என் பேரை சொல்லாதன்னு சொல்லி என்கிட்ட எக்ஸ்ட்ரா பணத்தை வேற கொடுத்தாங்கம்மா. அதனாலதான் பணத்தை வாங்கிட்டு இப்போ நான் என்னோட நிலைமையில இருக்கவே பொய்ய சொல்லிட்டேன். என்னை மன்னிச்சிருமா, என்னை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துரு. அதான் உங்ககிட்ட நான் உண்மையை சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொன்ன சொல்ல இங்க இதை கேட்க கேட்க ரோகிணிக்கோ ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. உண்மையை சொல்லு, நான் கேட்கணுங்கிறதுக்காக நீ சிந்தாமணியெல்லாம் தப்பு தப்பாக சொல்லாத. சிந்தாமணி ஆண்டி எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா இன்னொரு நான் நடுத்தெருவில் இருந்திருக்கணும். ஆனால் அவங்க எப்படி என்ன மாட்டி விட சொல்லியிருப்பாங்க? ஐயோ அம்மா, அவங்க உங்ககிட்ட நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சத்தியமாக சொல்கிறேம்மா, நான் செய்கிற தொழில் மேலே சத்தியமா அவங்க தான் இப்படியெல்லாம் பண்ணவும் சொன்னாங்க, இப்படியெல்லாம் மாட்டிக்கிட்ட சொல்லவும் சொன்னாங்க. அதே மாதிரி தாம்மா நான் பண்ணேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொன்ன சொல்ல இதை கேட்டதும் இங்கே ரோகிணிக்கு பயங்கர கோபம் வந்து, சரி உன்னை எப்படி வெளியே கொண்டு வரும்னு எனக்கு தெரியும், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோகிணி வேக வேகமாக சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ ஆண்டி, உங்களை நான் கொஞ்சம் பார்க்கணும், பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி அங்கே சிந்தாமணியை வர சொல்ல, சிந்தாமணியும் கொஞ்ச நேரத்தில் கார் எடுத்துக்கிட்டு நேராக ரோகிணி சொல்கிற இடத்துக்குமே வராங்க. என்ன கண்ணு, எப்பவும் ஏதாவது பேசணும்னா வீட்டுக்கு தான் வர சொல்லுவேன், இப்போ என்ன ஏதோ பார்க்குக்கு வர சொல்லியிருக்க? ஆமாம், நான் வந்ததுலேருந்து நான் பாட்டுக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னமோ ஏதோ கோவத்தோட இருக்க மாதிரி இருக்கு, என்ன கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி அங்கே ரோகிணியை பார்த்து கேட்க, உடனே ரோகிணி இருந்துக்கிட்டு, ஏன் ஆண்டி இப்படி பண்ணீங்க? என்ன ரோகிணி, என்ன கேட்குற? அதான்
அந்த மீனாவை வீட்டை விட்டு அனுப்புனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி அந்த சொர்ணா கிட்ட சொல்லி வீட்டில் சொல்லியிருக்கீங்க. ஏன் ஆண்டி இப்படி பண்ணீங்க? சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி சிந்தாமணியை பார்த்து கேட்க, ஐயோயோ இந்த சொர்ணா ஒருவேளை முத்துக்கிட்டையும் மீனா கிட்டையும் மாட்டிக்கிட்டாலோ, இந்த விஷயம் எப்படி நமக்கு தெரியாம இருந்தது? இப்ப எப்படி சமாளிக்கிறது? ஆமா ஆமா ரோகிணி, நான் தான் சொன்னேன். ஏன்டி அப்படி பண்ணீங்க? முத்துவும் மீனாவும் வந்து என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசிட்டு போனாங்க தெரியுமா? அந்த மீனா தொடப்பு கட்டையை எடுத்துக்கிட்டு என்னை அடிக்க வரா. உங்களை நான் எவ்வளவோ நல்லவங்கன்னு நினைச்சேன். கடைசியில் பார்த்தா என்ன இப்படி மாட்டி விட்டுட்டீங்க. நான் இதுக்கப்புறம் எப்படி அவங்க வீட்டுக்குள்ள நுழைவேன்? நீங்களே சொல்லுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி சிந்தாமணியை பார்த்து கேட்க, உடனே சிந்தாமணியோ நிலைமையை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இங்க பாரு ரோகிணி, நீ அந்த வீட்டுக்கு போகணும் இல்லையா? அப்போ மீனா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தா தானே நீ அந்த வீட்டுக்குள்ள போக முடியும். நீயும் என்கிட்ட சொல்லியிருந்தல, அந்த மீனாவும் முத்துவும் எப்படியாவது அந்த வீட்டை விட்டு வெளியே வரணும், அப்போதான் நான் அந்த வீட்டுக்குள்ள போக முடியும்னு. அதனால தான் இப்படி ஒரு முயற்சி பண்ணேன். கடைசியில் பார்த்தா அந்த சொர்ணா முத்து மீனா கிட்ட மாட்டிக்கிட்டு உன்னையும் போட்டு கொடுப்பான்னு எனக்கு என்ன தெரியும்? எல்லாம் உன் நல்லதுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி ஒரு பொய்ய சொல்ல, உடனே இங்க ரோகிணி இருந்துகிட்டு, போங்க ஆண்டி, எப்போ பாரு அந்த வீட்டில் எனக்கு மரியாதையே இல்லாமல் என்னை எல்லாருமே தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன செஞ்சாலும் அது நான் தான் காரணம்னு அவங்க பாட்டுக்குன்னு நினச்சிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் ஆண்டி. இனிமேல் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க ஆண்டி. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் என்னோட பேரை மட்டும் இதில் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி சொல்ல, உடனே சிந்தாமணி இருந்துக்கிட்டு, இங்கே பாரு கண்ணு, அந்த விஜயாவுக்கு நான் நல்லவளா தெரியணும். அப்போதான் நான் சொல்கிறத அந்த விஜயா கேட்பா. மனோஜுக்கும் வேற ஒரு பொண்ணை பார்க்குறால, அந்த விஷயத்த கூட உன்கிட்ட வந்து நான் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன். உனக்கு எது செஞ்சாலும் நான் நல்லது தான் செய்வேன். உனக்கு செய்ய போகிற நல்லது கடைசியில் இப்படி சொன்னா உன்னை போய் போட்டு கொடுப்பான்னு எனக்கு என்ன தெரியும்? என்னை மன்னிச்சிருக்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி அங்கே ரோகிணி கிட்ட ஒரு நாடகத்தை நடத்த, என்ன மன்னிச்சிருமா, நீ அனாதையாக இருக்கும்போது நடு ரோட்டில் குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கியேன்னு கவலைப்பட்டு உனக்காக தங்க இடம் கொடுத்தேன், பணம் கொடுத்தேன். கடைசியில் இப்படி ஒரு உதவியை பண்ணி உன்னை அந்த வீட்டுக்குள்ளே அனுப்பலான்னு பார்த்தா கடைசியில் நீ என்ன தப்பா நினச்சிக்கிட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி சொல்ல, ஐயோ ஆண்டி, அப்படியெல்லாம் இல்லை ஆண்டி. அந்த மீனாவும் முத்துவும் வந்து என்னை அவமானப்படுத்திட்டு பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதான் சொர்ணா கிட்ட போய் கேட்கும்போது உங்களை சொன்னா, அந்த கோவத்தில் தான் உங்ககிட்ட 4 வார்த்தை கோவமாக பேசிட்டேன். மற்றபடி நான் எதுவும் தப்பாக பேசலான்ட்டி, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணியும் சிந்தாமணி கிட்ட பேச, சிந்தாமணியோ இங்கே ரொம்ப நக்கலாவே சிரிச்சு, ஒன்றை வச்சு எப்படியாவது கேம் விளையாடி அந்த வீட்டை விட்டு மீனாவையும் முத்துவையும் வெளியே துரத்தலான்னு பார்த்தா கடைசியில் அந்த சொர்ண காரியத்தை சொதப்பிட்டாலே, முதல்ல போய் அந்த சொர்ணாவை பார்க்கணும் அப்படின்னு எங்கள் மனசுக்குள்ள சிந்தாமணி நினச்சிக்கிறாங்க.